நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ இந்த திவ்ய நற்கருணையிலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டவரிடம் ஜெபிப்பதற்காக நாம் அனைவரும் சேர்ந்திருக்கின்றோம். பெங்களூர் உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற திருக்குடும்ப ஆலய பங்கிலே மக்கள் அனைவரும் ஆண்டவரை ஜெபிப்பதற்காக கூடியிருக்கின்ற இந்த நேரத்திலே அதோடு இணைந்து மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனை நேரத்திலே மக்கள் அனைவரும் கடவுளை போற்றிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் செய்த மகத்தான செயல்களுக்காக இந்த நேரத்திலே நம்முடைய நன்றியை சமர்ப்பிப்போம். அனைவரும் இந்த திவ்ய நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். இயேசுவிடம் நாம் ஒவ்வொருவரும் சொல்வோம், இயேசுவே, உம்மை நான் பார்க்கிற சமயத்தில் என்னையும் நீர் பாரும், என்னுடைய கஷ்ட சூழ்நிலையை பாரும், என்னுடைய வேதனை நிறைந்த வாழ்க்கையை பாரும், என்னுடைய கலக்கம் நிறைந்த வாழ்க்கையை பாரும். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வாழ்வு அனைத்தையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழியும். இதோ இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டவரே அதிசயங்களை செய்யும். உம்மிடம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அதிசயங்களை செய்யும். பங்கில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக ஜெபிப்போம், அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிப்போம், அனைத்து வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், அனைத்து குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி இந்த மகத்தான ஆண்டவரிடம் நம்முடைய குடும்பத்தின் உறுப்பினர்களை ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த நேரம் அதிசயம் நிறைந்த நேரம். இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் முழுமையாக நாம் ஜெபிக்கிற சமயத்தில் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். ஆகவே முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் இரு கரங்கள் உயர்த்துவோமா? ஆராதனை 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 பாடுவோம்.
ஆராதனை 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 உம்மை அப்பான கூப்பிடதாச உம்மை அப்பான கூப்பிடவா உம்மை அம்மான கூப்பிடதாச உம்மை அம்மான கூப்பிடவா பாடுவோம் உம்மை அப்பான கூப்பிடதாச உம்மை அப்பான கூப்பிடவா உம்மை அம்மான கூப்பிடதாச உம்மை அம்மான கூப்பிடவா கரங்கள் தட்டி பாடுவோம் உம்மை அப்பான கூப்பிடதாச உம்மை அப்பான கூப்பிடவா உம்மை அம்மான கூப்பிடதாச உம்மை அம்மான கூப்பிடவா உம்மை அப்பான கூப்பிடதாச உம்மை அப்பான கூப்பிடவா உம்மை அம்மான கூப்பிடதாச உம்மை அம்மான கூப்பிடவா உம்மை அம்மான கூப்பிடுவே உம்மை அம்மான கூப்பிடுவே உம்மை அம்மான கூப்பிடுவே உம்மை அம்மான கூப்பிடுவே உம்மை அப்பான கூப்பிடதாச உம்மை அப்பான கூப்பிடவா உம்மை அம்மான கூப்பிடதாச உம்மை அம்மான கூப்பிடவா கரங்கள் தட்டி பாடுவோம் கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும் பாடுவோம் கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும் தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும் தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும் என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும் என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும் என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும் என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும் கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம் உம்மை அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான்னு கூப்பிடுவே சத்தமாக உம்மை அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான்னு கூப்பிடுவே கரங்கள் தட்டி பாடுவோம் உம்மை அப்பான்னு கூப்பிடதாச உம்மை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அம்மான்னு கூப்பிடதாச உம்மை அம்மான்னு கூப்பிடவா என் கண்ணீரை துடைப்பதை பார்த்தா உம்மை
சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா உண்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். கரங்களை உயர்த்தி உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. அழைப்போமா? உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, இயேசுவே அப்பான்னு கூப்பிடவா. ஆண்டவரே உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, இயேசுவே அப்பான்னு கூப்பிடவா. கரங்கள் உயர்த்தி உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. கண்களை மூடி பாடுவோம். உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. சத்தமாக அழைப்போமா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அப்பா அப்பா எங்களை மன்னித்தவரே, எங்களை மார்போடு அணைத்துக் கொண்டவரே, எங்கள் மீது அதிக பாசம் வைத்தவரே, உமக்கு நன்றி ஐயா. இதோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களது பங்கை ஒப்புக் கொடுக்கிறோம், எமது பங்கு தந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம், உதவி பங்கு தந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆலயத்தில் பணிபுரிகின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த ஆலய வளர்ச்சிக்காக உதவி செய்கிற எல்லா உள்ளங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களது இல்லங்களிலே இருப்பவர்களை, உடல் நலம் குறைந்தவர்களை, பேச முடியாதவர்களை, குழந்தை இல்லாதவர்களை, இதோ மன ஆக வேண்டும் என்று இருப்பவர்களை, இளைஞர்களை, இளம் பெண்களை, குழந்தைகளை, சிறுவர் சிறுமியர்களை, வேலை இல்லாதவர்களை, நாங்கள் பணிபுரிகின்ற இடங்களை எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழி நடத்தும். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும்
தள்ளவே மாட்டார். இயேசுவே இயேசுவே ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. ஆண்டவரே தயங்கிடாதே, தாவி ஓடி வா. இயேசுவே தந்தை இயேசுவில் தஞ்சம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் தஞ்சம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை இயேசுவே என்றும் குறையாதது. ஆண்டவரே நன்றி இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை இயேசுவே என்றும் குறையாதது. என் உசிருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ. இயேசுவே உங்க உசிரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. ஆண்டவரே என் உசிருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ. இயேசுவே இயேசுவே உங்க உசிரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. ஆண்டவரே கண்ணுக்குள்ள பத்தி வச்சு காத்து வந்ததும் ஏனோ. இயேசுவே கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததும் ஏனோ. இயேசுவே என் கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததும் ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். ஆமாண்டவரே அப்பா உங்க நினைப்பில தான் உயிர் வாழணும். இயேசுவே அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். ஆமாங்க ஆண்டவரே அப்பா உங்க நினைப்பில தான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. இயேசுவே என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. ஆண்டவரே என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. ஆமென், ஆமென். என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். இரு கரங்கள் உயர்த்தி நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா 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 ஓசேயா புத்தகம் 2:14 முதல் உள்ள வார்த்தைகள். ஆதலால் நான் அவளை நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளோடு பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்தின் நாட்டினின்று வெளியேற காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே
என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த ஓசேயா புத்தகம் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்படுகிறது என்றால், மக்கள் கடவுளை விட்டுட்டு தூரமா போயிடுறாங்க. கடவுள் நம்ம இப்படியெல்லாம் வழிநடத்தி இருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார் என்றெல்லாம் இருந்த பொழுதிலும் இவர்கள் வேற வேற தெய்வங்களை தேடி வேற வேற தெய்வங்களை வணங்கி கொண்டு அந்த கடவுளிடமிருந்து விலகி போகிறார்கள். அப்படி விலகி போகிற அந்த நேரத்தில் இந்த இறைவாக்கினர் கடவுள் தான் அன்பு செய்த அந்த மக்களை எல்லாம் ஒரு மனைவியாக பார்க்கிறாள். எப்படி அப்படின்னா, நான் விரும்பி இந்த மக்களை மனம் செய்து கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும், இந்த உலகத்துல ஒரு தாய் குழந்தை உறவு எவ்வளவோ அற்புதமாக இருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல பிறக்கிற அந்த மகள், அந்த பெண் இன்னொரு வீட்டுக்கு திருமணம் என்கிற அந்த உடன்படிக்கையால அவங்க இவர்களுடையவராக மாறி போகிறார்கள். காரணம், நாங்க கடவுளுக்கு முன்பாக இந்த சமூகத்துக்கு முன்னிடையில நாங்க ரெண்டு பேரும் உறவு, எங்களது உறவை உடன்படிக்கையாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு மனைவியாயிருந்து கணவனாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை மதிக்கவும் அன்பு செய்யவும் நான் உறுதி கொடுக்கிறேன். இதுதான் திருமணம். அன்பார்ந்தவர்களே, இங்க என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த உறவு முறையோடு கூட இந்த கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உடன்படிக்கையும் நினைவு கூறப்படுகிறது. இந்த இறைவாக்கினர் அப்படிப்பட்ட ஒரு உறவாக கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற உறவை பார்க்கிறாரு. நீங்க பாருங்க, எந்த ஒரு குழந்தைக்கும் அப்பாவுக்கும் இடையில இப்படிப்பட்ட ஒரு உறவு நடக்கிறது இல்லைங்க. இவருக்கும் இவருக்கும் இவர் மகன் இவர் மகள், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமா இருப்பேன், எந்த மகனும் மகளும் சொல்றதில்ல. எந்த உடன் பிறந்தவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை நடக்கிறதில்ல. ஆனால் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை நடக்குதுங்க. என்ன உடன்படிக்கை? என்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை மதிக்கவும் உன்னை அன்பு செய்யவும் நான் வாக்கு கொடுக்கிறேன். இதுதான் திருமணம். அன்பார்ந்தவர்களே, இங்க கடவுளோடு நான் கொள்ளுகிற அந்த உடன்படிக்கை என்பது, கடவுளோடு நான் கொள்ளுகிற அந்த உறவு என்பது அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை. நமக்கு தெரியும், எந்த ஒரு இதுமே இல்லாம இன்னைக்கு போய் நம்ம கோர்ட்ல போய் நிக்கிறோம். கோர்ட்ல போய் நின்னுட்டு கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர் கிடையாது, எங்களை பிரிச்சு விடுங்க, நாங்களும் ஒன்னாக வாழ முடியாது, நாங்கள் இணைந்து வாழ எங்களுக்கு விருப்பமே இல்லை, எங்களை பிரிச்சு விடுங்க. இன்னும் கொச்சையா சொல்லுவாங்க, அறுத்து விடுங்க. பிரியமானவர்களே, நம்ம என்ன நினைக்கிறோம்? கணவன் மனைவி உறவு பாதியில வந்தது, அது எப்பனாலும் அறுத்து கொள்ளலாம். ஆனா கூட பிறக்கிற அந்த உடன்பிறப்பு அந்த உறவு அப்படி போய் சொல்ல முடியாது, எங்களை பிரிச்சு விடு. சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம், ஆளுக்கு ஒரு வீடு எடுத்துக்க, ஆளுக்கு ஒரு வயலை எடுத்துக்க, பிரிச்சு தரலாம். என்னைக்குனாலும் அவன் தான் அண்ணன், என்னைக்குனாலும் அவன் தான் தம்பி. ஆனால் பிரியமானவர்களே, இந்த கணவன் மனைவி உறவு எப்பொழுதுனாலும் பிரித்து கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உறவோடு இந்த இறைவாக்கினர் என்ன சொல்றாரு? ஒப்புமைப்படுத்துகிறார்.
கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? எப்படிப்பட்ட உடன்படிக்கை? அன்பார்ந்தவர்களே, இங்க பாருங்க, தொடக்க நூல்ல ஆபிரகாம் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடப்பார். பொதுவா நம்ம சொல்லுவோம், ஒரு ஆண் என்பவன் வெளியில 4 இடத்துக்கு போவான் வருவான், அதுதான் பழக்க வழக்கம். இங்கே ஆபிரகாம் என்கிற ஒரு ஆண், ஒரு இனத்தினுடைய தலைவன், ஒரு இல்லத்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள அடைந்து கிடக்கிறான். ஒரு பெண்ணை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடவுளுடைய தூதர் அவனோடு ஒரு உரையாடல் நடத்துவார். உரையாடல் நடத்துவது, ஆமா நீங்க எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க? சலித்துக் கொள்வான். ஏன்? எனக்கு குழந்தையே இல்லை, என்னுடைய வேலைக்காரனுடைய குழந்தை எனக்கு பின்னாடி வாரிசாக வரப்போகிறது, இதை விட எனக்கு என்ன அவமானம் வேண்டும் என்கிற பொழுது ஆபிரகாம் அந்த கடவுளுடைய தூதர் வெளியில கூட்டிட்டு வந்து சொல்லுவார், இங்க பார், இந்த வானத்தை அண்ணாந்து பார், இதுல எவ்வளவு விண்மீன்கள் இருக்குதுன்னு உன்னால என்ன முடியுமா? அப்படி உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். உன்னுடைய வழிமரபை நான் பயங்கரமா கொண்டு போவேன். பிரியமானவர்களே, நாம் விவிலியம் முழுவதும் பார்ப்போம், இந்த மக்கள் வழி தவறி போய்கொண்டே இருப்பார்கள், ஓடிக்கிட்டே இருப்பாங்க, மாறி 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 மாறி. ஆனா கடவுள் நீதி தலைவர்கள் வழியாகவும் அரசர்கள் வழியாகவும் இன்னும் பல்வேறு மனிதர்கள் வழியாகவும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். வந்துரு 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 வந்துருன்னு கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டே இருப்பாரு. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் முழுவதும் அந்த காணாம போன ஆட்டுக்குட்டி, காணாமல் போன காசு, ஊதாரி மைந்தன் ஓமை, இதெல்லாம் பார்க்கிற பொழுது நீ என்னை விட்டுட்டு போயிராத, நான் உன்னை தேடுகிற தெய்வம், உன்னை மறுபடியும் மறுபடியும் கூட்டிக்கிட்டு என்னுடைய குடும்பத்தில் சேர்த்து கொள்கிற தெய்வம் அப்படின்னு அடையாளம் சொல்லிக்கொண்டே வருவார். அன்பார்ந்தவர்களே, அந்த வரிசையில இந்த ஒசேயா என்ன சொல்றாரு? நான் அவளை நயமாக கவர்ந்தெழுப்பேன். ஒரு கணவனால தாங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியும், ஒரு மனைவியால தாங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியும். மற்ற பெண் நான் நயமா கவர்ந்தெழுப்பேன்னா அது தப்பாயிருங்க. ஆனால் ஒரு மனைவியால சொல்ல முடியும், நான் என் கணவரை எப்படி கூப்பிட்டா வருவார்னு எனக்கு தெரியும், என்னுடைய மனைவியை எப்படி கூப்பிட்டா எனக்கு தெரியும். காரணம் என்னவென்றால் அது அவங்க 2 பேற்றுக்கும் உள்ள ஒரு உறவு. வெளியில கூட சொல்ல முடியாத ஒரு அன்பை ஒரு கணவன் தன் மனைவியோடு பரிமாறிக்கொள்கிறான், ஒரு மனைவி தன் கணவனோடு பரிமாறிக்கொள்கிறான். பிரியமானவர்களே, இங்கே கடவுள் என்பதும் கூட சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது. எப்படி? அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும், இங்க இருக்கிற எல்லாருமே நல்ல பாவ சங்கீதனம் செய்திருக்கிறோம். ஆனா மனசுல கைய வச்சு பார்த்தோம்னா தெரியும், ஏதோ ஒரு சில தவறுகளை ஃபாதர்ட்ட கூட நம்ம மறைச்சிருப்போம். ஆனா கடவுள்கிட்ட உட்கார்ந்து மண்டியிட்டு கதறி அழுதிருப்போம். நம்முடைய மனசுக்குள்ள இருக்கிற ஏராளமான அழுத்தங்களை, ஏராளமான காயங்கள்ல யாருகிட்ட சொல்ல முடியும் அப்படின்னா இவர்கிட்ட சொல்ல முடியும். அப்ப எனக்கும் இந்த கடவுளுக்கும் இடையான உறவு அவ்வளவு ரகசியமானதுங்க. அது அவ்வளவு எளிதாக மற்றவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கும் என் கணவனுக்கும், எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருக்கிற ரகசியங்களை போன்றது இந்த உறவு, இந்த ரிலேஷன்ஷிப். அதுதாங்க அவர் சொல்றாரு, நான் அவளை நயமாக பேசி கவர்ந்தெழுப்பேன். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. நான் கூப்பிட்டா என் மனைவி வந்துருவா, நான் கூப்பிட்டா என் கணவர் வந்துருவாரு. எங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன பிடிக்கும். கருவாட்டு குழம்பு பிடிக்குமா, மீன் குழம்பு பிடிக்குமா, எதை எப்படி செஞ்சு கொடுத்தா என் கணவருக்கு பிடிக்கும் என்பது ஒரு மனைவிக்கு தெரியும். அன்பார்ந்தவர்களே, இங்கே கடவுள் சொல்றாரு, என் மகளுக்கு எது எது பிடிக்கும், எது எது பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத கடவுள் தெரிந்தவராக இருக்கிறார். அடுத்தது அவர் சொல்கிற வார்த்தை தான், பாலை நிலத்துக்கு அவளை நான் கூட்டிட்டு போவேன். எங்க டூருக்கு கூட்டிட்டு போகணும்னா ஒரு நல்ல ஒரு பசுமையான இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம், இல்ல நல்ல ரொம்ப அற்புதமாக ஜோடிச்சு வச்சுக்கப்பட்டிருக்கிற ஏதாவது ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போகலாம்.
பாலை நிலத்துக்கு கூட்டிட்டு போவேன். காரணம் என்ன அப்படின்னா, கடவுள் அந்த பாலை நிலத்துல எகிப்தியரின் பிடியிலிருந்து அவங்களை விடுவிச்சு கொண்டுட்டு வரும் பொழுது எவ்வளவுங்க செஞ்சாரு. என் மனைவிக்கு எப்படிப்பட்ட நகை பிடிக்கும், என்ன கலர் புடவை பிடிக்கும், இப்படிங்கிறதெல்லாம் நான் வாழ்ந்த அந்த ஒரு 3-4 வருஷத்துல நான் தெரிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், புரிந்திருக்கிறேன். அதனால நான் பாலை நிலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, இங்கதானே உனக்கு நான் தண்ணீரை கொடுத்தேன், இங்கதானே உனக்கு நான் காடைகளை கொடுத்தேன், நீ நான்வெஜ் வேணும்னு கேட்டப்ப, இங்கதானே நான் உனக்கு அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படின்னு நான் அவளை கூட்டிட்டு போயிட்டு நெஞ்சுருக அவளோடு பேசுவேன். பாண்டவர்களே, இதை விட ஒரு கடவுள் தான் அன்பு செய்கிற அந்த மக்கள்கிட்ட என்னங்க சொல்ல முடியும்? நெஞ்சுருக அவளோடு பேசுவேன். நான் அவளை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன், அவளை எப்படியெல்லாம் அன்பு செய்தேன், அவளை எப்படியெல்லாம் பராமரித்தேன் என்பதை நான் அவளோடு நெஞ்சுருக பேசுவேன். அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். இது என்னங்க? திராட்சை தோட்டங்களை நான் அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். அன்பார்ந்தவர்களே, அப்படியே ரிவைன் பண்ணி அந்த பழைய ஏற்பாட்டுல தொடக்க நூல்ல பார்க்கிறோம். என்னடா பண்ண, ஏன் நீ இப்படி இலை தலையை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிற என்று கேட்ட பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே நீ எனக்குன்னு ஒரு பொம்பளைய கொடுத்தியே, அவ என்ன பண்ணிட்டா, எனக்கு அந்த பழத்தை பறிச்சு கொடுத்தா, அதை நானும் தின்னுட்டேன். நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னத 2 பேர் செஞ்சிட்டீங்க, வெளியில போ. அந்த தோட்டத்தில் இருந்து அவர்களை கடவுள் துரத்தினாரு. அதே கடவுள் இங்க சொல்றாரு பாருங்க, அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். உனக்குன்னு இது வாக்களிக்கப்பட்டது, உன்னோட அன்னைக்கு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன். இனிமேல் இந்த இடத்துல தான் நீ வாழ போற, இந்த இடத்துல தான் நீ தங்க போற அப்படின்னு சொல்லி உனக்காக ஒரு வீடு கட்டினேன், உனக்காக ஒரு தோட்டம் அமைச்சேன். நீ எப்படிலாம் வரணும், எங்கெல்லாம் செருப்பை கலட்டி வைக்கணும், எங்க எங்க எந்தெந்த ஜாமான்லாம் வைக்கணும். அன்பார்ந்தவர்களை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கணவன் வீடு கட்டுகிற பொழுது அவனுக்கு அவங்க அம்மாவை எங்க உட்கார வைக்கணுங்கிற ஞாபகம் வருதோ இல்லையோ, தன் குழந்தைகளுக்கு ரூம்லாம் கொடுக்கறது ஞாபகம் வருதோ இல்லையோ, தன் மனைவி எங்க நின்று சமைக்கவா, எங்க எப்படி துணி துவைப்பா, எங்க எதையெல்லாம் செய்வாள் என்பதை சிந்தித்து கொண்டு யோசிச்சு அப்படிதான் திட்டமிட்டு கட்டுகிறாங்க. வேணா நீங்க வீட்டுல போய் உங்க வீட்டுக்காரரை கேட்டு பாருங்க. அப்ப அப்படியெல்லாம் திட்டமிட்டு ஒரு தோட்டத்தை நான் உனக்காக அமைச்சேன்ல, இப்பொழுது நான் அந்த தோட்டத்தை உனக்கு திரும்ப தரப்போகிறேன், திரும்ப தரப்போகிறேன். அன்பானவர்களே, அடுத்தது சொல்றாரு, ஒரு பள்ளத்தாக்கை எங்கிருந்து நீ துரத்தி அடிக்கப்பட்டாயோ, விரட்டி அடிக்கப்பட்டாயோ, அந்த பள்ளத்தாக்க நான் நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். ஒரு நாள் நீ தெருவுல போய் நின்றுட்டு சொன்ன, இனிமேல் இந்த வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன், உனக்கு எனக்கும் பிரச்சனை, இனிமேல் இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு நீ தூக்கி போட்டுட்டு போனியே, எந்த வாசல்ல நின்று பேசினியோ அந்த வாசலை பார்க்கும் பொழுது இந்த வீடு தான் எனக்கு தேவை, இந்த வாசல் தான் எனக்கு முக்கியம், ஏன்னா இங்குதான் என் கணவர் வாழ்கிறார், இங்குதான் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், இங்குதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு அந்த வாசல்லே வந்து நின்று சொல்லுவேன். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற செய்தி இதுதான். என்னுடைய கடவுள் என்னை கூட்டிக்கிட்டு போயிட்டு என்னுடைய வாழ்க்கை முழுதும் எனக்கு சுத்தி காட்டி இருக்கிறார். நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், எங்கெல்லாம் ஓடி இருக்கிறேன், அந்த சீமோன் பேதுரு போல அங்க இங்கேயும் அலைந்தாலும் கூட இன்னைக்கு என்னை கூட்டிட்டு வந்து அப்படியே நிறுத்தி எல்லா கதையும் அவரோட மார்புல என்னை சாச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுத்து இன்னைக்கு என்னுடைய உடன்படிக்கையை புதுப்பித்து இருக்கிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமன் பார்ந்தவர்களே, இன்னைக்கு கடவுள் என்னோடு கூட அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து இருக்கிறார். அந்த கடவுள் என்னை பார்த்து இன்னொன்னு சொல்றாரு. லூக்கா நற்செய்தி
15வது அதிகாரத்துல அந்த பிற்பகுதியில அவர் என்ன சொல்லுவாரு, அவனுடைய சகோதரன் வந்து நிப்பான், மூத்த சகோதரன் வெளியிலே நிக்கிறான். அப்படின்ன உடனே இவர் ஒரு வேலையால் அனுப்ப மாட்டார், போயிட்டு என் பையன் பெரிய வந்துட்டான் போய் கூட்டிட்டு வான்னு சொல்ல மாட்டாரு. என்ன பண்ணுவாரு, அவரே போய் நின்னு எப்பா நம்முடைய சகோதரன் உன்னுடைய தம்பி வீட்டுக்கு வந்திருக்கான்ப்பா, அவனுக்காக விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன்ப்பா, வா என்று கெஞ்சி கேட்பார். அன்பானவர்களே, இந்த ஒரு நாள்ல நான் என் கடவுள்கிட்ட வந்துட்டேன், நான் என் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், அவர் என்னோடு நெஞ்சுருக பேசுறாரு என்பதையும் எண்ணிக்கொண்டு இந்த ஆண்டவரோடு நான் என் கூட இருக்கிற சகோதர சகோதரிகளோடு, என் தாய் தந்தையரோடு, என் குழந்தைகளோடு, என் கணவனோடு, என் மனைவியோடு நான் சமாதானம் செய்து கொள்ள இன்னைக்கு அழைக்கப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மட்டும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போனோம்னா அதுவல்ல. நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். யார் மீது நமக்கு கோபம் இருக்கிறதோ அவர்களுக்காக ஜெபிப்போம். காரணம், கடவுளே வாசலுக்கு வந்து வான்னு கெஞ்சுறார். இந்த விருந்துல கலந்து கொள்ளலாம் என்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்னுடைய கடவுள் என் வாசலுக்கு வந்து என்னை கூப்பிடுகிறார், அவர் நெஞ்சுருக என்னோடு பேசியிருக்கிறார் அப்படின்னு உணர்ந்தவர்களாக இதோ நம்மை முழுவதுமாக இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமா? எனக்கெதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனத்தை எனக்கெதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனத்தை அந்த பகைமை திரும்ப நினையாமல் மறக்கும் மனத்தை நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு அதில் அன்பை நிறைத்து அனைவருக்கும் நான் அளிக்கத்தா நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு அனைவரும் எழுந்து நிற்போம். நம்மை முழுவதுமாக இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய அன்பை உணருகிற இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, நமக்காக ஜெபிப்போம், நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இதோ யாராய் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக மன்றாடுவோம், நம்மை தொடுவதை உணர்வோம். இதோ ஆண்டவர் நெஞ்சுருக நம்மோடு பேசுவதை உணர்வோம். நான் அவருடைய சொந்தம் என்பதை ஏற்றுக்கொள்வோம், நாம் அவருடைய சொத்து என்பதை நம்புவோம். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எங்களை தொடுபவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எங்களை ஆசீர்வதிப்பவரே உமக்கு நன்றி என்று ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். எனக்கெதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனத்தை எனக்கெதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனத்தை
நல்ல இதயம் ஒன்றுதான் என் இயேசுவே எனக்குத்தான், அதில் அன்பை நிறைந்துத்தான் அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்றுதான் என் இயேசுவே எனக்குத்தான். நம்முடைய தேவைகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு வருகிற தன்னுடைய குழந்தைகளை அவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதோ நாம் சிந்தித்தவாறு எவ்வளவு பேர் அங்கே இருந்தாலும் நம்பிக்கையோடு பார்த்தாலே போதும், நம்முடைய பெயரை அவர் சொல்லி அழைக்கிற தெய்வமாக இருக்கிறார். இதோ அந்த தெய்வம் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய உடல் நோய்களை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, நம்முடைய ஏராளமான தொல்லைகளை, இதோ பல்வேறு சிக்கல்களை அனைத்தையும் அறிந்த தெய்வம் இந்த நேரத்திலே நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னை பார்க்கிறேன் மகளே, இதோ உன்னுடைய குரலை கேட்கிறேன், உன்னுடைய கண்ணீரை காண்கிறேன், உன்னுடைய அழுகுரலை கேட்கிறேன், கவலைப்படாதே, நான் உன்னை தொடுகிறேன். உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நலம் தந்தது, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது. நீ என்னிடம் எதையெல்லாம் கேட்கிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வம் இதோ இந்த நற்கருணையில் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, ஜீவனே எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, வாழ்க்கையில ஏதேதோ திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறப்பா, எது சரி எது தவறு என்கிற ஒரு உணர்வு கூட இல்லாம வாழ்றேன்ப்பா. ஆண்டவரே காட்டுங்கப்பா, எது சரின்னு எனக்கு சுட்டி காட்டுங்கப்பா. ஆண்டவரே, நான் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத உங்க வார்த்தையின் வழியா என்னை வழி நடத்துங்கப்பா. என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் கூடவே இருங்கப்பா, என்னை வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. நன்றி ஆண்டவரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, இயேசுவே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இரு கரங்கள் உயர்த்தி, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 தெய்வமே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இல்லாமல் நான் வாழ என் குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் இல்லாமல் நான் வாழ என்னுடைய குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் தெய்வமே. என்னுடைய கணவனை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய மனைவியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் பணிபுரிகிற என்னுடைய வேலையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய படிப்பை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய திருமணத்தை நீர்தாமே நடத்தும் ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு குழந்தை செல்வத்தை நீர்தானே பெற்று தாரும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, என்னுடைய கடன் சுமைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, இதோ ஆண்டவர் நம்மை தொடுகிற நேரம். இயேசுவே, நான் அன்பு செய்கிறவரை பார்க்கிற நேரம். இயேசுவே, என்னுடைய கண்ணீரை காண்கிற நேரம். ஆமென். ஆண்டவரே, எங்களை பாரும். இயேசுவே, இதோ நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த சகோதர சகோதரிகளை ஆமென். தொடும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய வார்த்தையிலே சொல்லும் ஆண்டவரே. இயேசுவே, உன்னுடைய நம்பிக்கை குணமாயிற்று. ஆமென். உன்னை குணமாக்கிற்று. ஆமென். இதோ உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இதோ வல்லமையின் தேவன் இயேசுவே, என்னை தொடுகிறார். நன்றி, இதோ நன்றி. நல்லவர் என்னை தொடுகிறார். நன்றி, நன்றி. இதோ வல்லமை உள்ளவர் என்னை தொடுகிறார். நன்றி, நன்றி. இதோ இயேசுவின் ரத்தம் இந்த நம் இயேசுவே, ஒவ்வொருவரையும் நன்றி, நன்றி, என் உடல் முழுவதையும் நன்றி, நனைக்கிறது. நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி, உம்முடைய நன்றி. பிரசன்னத்துக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி, உம்முடைய அற்புதமான வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, எங்களை நன்றி. தொடுவதற்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி. இதோ ஏராளமான உள்ளங்களை ஆண்டவர் தொடுகிறார். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்திற்கு ஆமென், நன்றி. ஆமென், ஆமென். ஆண்டவரே, எங்களை சந்திப்பதற்கு நன்றி. நன்றி, நன்றி, எங்களை நன்றி. குணமாக்குவதற்கு நன்றி. நன்றி, எங்களை நன்றி. சுகமாக்குவதற்கு நன்றி. நன்றி, நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி. எங்களோடு இருப்பவரே நன்றி. ஆமென். வல்லமை உள்ளவரே நன்றி. நன்றி, நன்றி. நல்லவரே நன்றி. நன்றி, அற்புதம் நன்றி. செய்பவரே நன்றி. நன்றி, நன்றி. அதிசயம் செய்பவரே நன்றி, நன்றி. நன்றி. இயேசுவினுடைய ரத்தம் ஆமென். நம் ஒவ்வொருவரையும் ஆமென், நனைக்கிறது, ஆமென். தொடுகிறது, ஆமென். சுகமாக்குகிறது. ஆமென். நன்றி நன்றி, நன்றி நன்றி, நன்றி. நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். படிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் ஆமென், ஆமென். என்ன செய்து நன்றி சொல்லுவேன். நன்றி ஆண்டவரே. எந்த நற்ப வாழ்வதனை நான்
உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நட்பு வாழ்வதனை நான் உந்தன் பதம் அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தொட்டதற்கு நன்றி ஆண்டவரே. மாண்புயரே வருணடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவர சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடவிடாது அனுபவிக்க அருள் புரிவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.